ஹலோ ஹலோ, அதே மைக் டெஸ்ட் தான். மைக் ஒர்க் ஆகுது, இருந்தாலும் ஒரு மைக் டெஸ்ட் பண்ணிடுவோம். திரும்பவும் இன்னொரு எபிசோடுக்கு எங்களை சேர்ந்ததுக்கு மிக்க நன்றி. போன பாட்காஸ்ட்டில் வந்து ரோல் நம்பர் 1 நம்ம அபிநயா கூட பேசியிருப்போம். அனுஷ்கா சர்மாட்ட பேசிட்டு விராட் கோலி கிட்ட பேசாம இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதனால அடுத்த எபிசோடுக்கு நம்ம ஜீவதீபன் விராட் கோலி நம்ம எபிசோடுக்கு வந்திருக்காரு. ஜீவதீபன் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பிஸ்னஸ் எல்லாம் ஒரு 4 லிஸ்னஸ் 5 லிஸ்னஸாக கேட்டுட்டு இருப்பாங்க. அதே 4 மில்லியன் லிஸ்னஸ் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சூப்பர். சரி, கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் போவோம். இன்ட்ரடக்ஷன் செக்ஷனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த, இப்போ கடைசியாக 14 வருஷம் கழிச்சு காலேஜ் முடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க, புதுசாக ஏதாவது இருக்கா? நிறைய திங்ஸ் நடக்குது 15 இயர்ஸில். ஸோ நான் அபி இஷான் எங்களோட பையன். நாங்கள் நியூ ஜெர்சியில் இருக்கோம். நான் இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். 15 இயர்ஸில் நிறைய ஜாப்ஸ், நிறைய சிட்டிஸ். ஸோ இப்போ ஃபைனலாக யூஎஸில் நியூ ஜெர்சியில் செட் ஆகிடும். சூப்பர். ஐ திங்க் போன எபிசோட்லேயே அபிநயா அவளோட காதல் பயணம், வாழ்க்கை பயணத்துல பற்றி பேசியிருப்பா. ஓ சைட்ல இருந்து கேட்போமே. சரி, அதை பற்றி பேசுவோம் கொஞ்சம். ஸோ அவ சைட்லேருந்து கொஞ்சம் சொன்னா, லைக் ஃபன்னான திங்ஸு, எப்படி நீங்கள் சேர்ந்தீங்க அந்த 3 வருஷம், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. நம்ம ரிவர்ஸில் ஆரம்பிப்போம். இந்த 15 வருஷம் அபிநயா கூட வாழ்ந்துட்டு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம், இந்த குட் வே. ஆமா சொல்ல மறந்துட்டேன், பக்கத்துலேயே உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. ஸோ அதனால கொஞ்சம் அதை பற்றி பேசலாம். 15 years of living with அபிநயா. ஸோ நிறைய ஹாப்பி மெமரிஸ் இருக்குது. நிறைய ஆப்வியஸ்லி ஹாப்பியாக மட்டும் இருந்தோம் லைஃப். ஸோ நிறைய எமோஷன்ஸ், நிறைய ஃபைட்ஸ், நிறைய பேட் மெமரிஸ் எல்லாமே இருக்குது. பட் எல்லாம் சேர்ந்து தான் லைஃப் இல்லை. ஸோ ஓவராலாக யோசிச்சு பார்த்தா 15 இயர்ஸில் we had a lot of good moments and we had a lot of good experiences, especially இஷான் வந்ததுக்கப்புறம். ஸோ அவனுக்காக நிறைய விஷயம் பண்ணுறது. ஸோ நல்லா போயிட்டு லைஃப். சூப்பர். கண்டிப்பாக உங்களுக்கு குட் மெமரிஸ் எக்கச்சக்கம் இருந்திருக்கும். நீ சொன்ன மாதிரியே ஒரு பெஸ்ட் மெமரி அப்படின்னா வித் அபிநயா என்ன சொல்லுவேன்? பெஸ்ட் மெமரி ஐ திங்க் ஒரு மெமரின்னு சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் நாங்கள் நிறைய ஊருக்கு டக்குன்னு நாங்கள் மாறி கிளம்பி போயிருக்கோம். ஸோ எதிர் என்னோட ஜாப்காக இல்லை அபியோட ஜாப்காக. ஸோ இந்தியாவிலேயே வந்து ஹைதராபாத், பெங்களூர், அப்புறம் திடீர்னு யூஎஸ் மூவ். ஸோ அந்த மாதிரி எந்த மூவ்க்குமே நாங்கள் எப்பயுமே ரெடியாக இருந்தோம் ரெண்டு பேரும். ஸோ ஐ திங்க் ஸோ அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நிறைய மெமரிஸ் இருந்தது. சிங்கிள் இதுன்னு சொல்ல தெரில. பட் ஓவராலாக கலெக்டிவ்லி லைக் நாங்கள் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது எல்லா ஊருக்கும். ஸோ சூப்பர், புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி. எக்ஸலன்ட். என்னைக்காவது ஒரு நாள் அவ ஜீவதீபன் திரும்பவும் இன்னொரு ஊருக்கு போறமே அப்படின்னு சொல்லியிருக்காளா? அதுக்கு சொன்னதில்ல. பட் ஆனால் நீ சொன்ன ஜீவதீபன் அது நிறைய நடக்கும். சூப்பர். ஐ திங்க் ஒரு சம் இன்ட்ரடக்ஷனோட ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா நெக்ஸ்ட் செஷன்ல இருப்போம். கிரேட். ஓகே, நம்ம இன்ட்ரோ முடித்தோம் போன செக்ஷனில். ஐ திங்க் அபி இன்டர்வியூ மாதிரி இல்லாமல் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்னு போகாமல் ஒரு லைக் ரஃபாக ஒரு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுவோம். பட் இருந்தாலுமே நீ காலேஜ் இந்த ஆர்எஸ்சி சூஸ் பண்ண ரீசன் என்ன, எதனால எப்படி வந்து அதை கேட்டுருவோம் ஃபர்ஸ்ட். ஸோ எனக்கு ஆர்இசி பற்றி எப்படி தெரியும்னா, ஸோ என்னோட ஸ்கூலில் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் அம்மையப்பன். ஸோ அம்மையப்பன் சொல்லி, ஸோ அவன் நம்ம காலேஜில் தான் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் படித்தான். ஸோ அவன் தான் வந்து இந்த காலேஜில், ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்சு அவன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபஸ்ட்டு அவன் ஜாயின் பண்ணான். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த காலேஜ் பற்றி தெரியும்.
எனக்கு பெரிய ஐடியாலாம் கிடையாது. ஸோ எனக்கு அவன் மூலியமா ஸோ இது ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லி நான் நம்பி ஸோ நானும் கவுன்சிலிங் அந்த காலேஜை சூஸ் பண்ணேன். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ம். பெரிய சிட்டியில் போய் ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும் அப்படின்னு. பெரிய சிட்டில தண்டலம், ராஜலட்சுமி நகர். சென்னைக்கு மிக அருகில். வெறும் 2 மணி நேரம் தான். அவ்வளோதான், பெரிய பேக் ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது. எக்ஸலன்ட். ஃபர்ஸ்ட் பிக் பண்ண காலேஜ் ராஜலட்சுமி தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி சாய்ஸ் இதுதான். ஓகே. ஸோ இன்னொரு ஞாபகம் இருக்கு. ஸோ அவன் வந்து அவன் ஸ்கூல்ல இருக்கும்போதே அவன் ப்ராஸ்பெக்டஸ்லாம் காட்டினான் ராஜலட்சுமி. அது பயங்கரமா போட்டோ. ஏதாவது ஒரு பொண்ணு அப்படியே ஃபைல பிடிச்சி நின்னுட்டுச்சா, அழகான பொண்ணு, அதை பார்த்து வாங்கிட்டீங்களா? நிறைய போட்டோஸ் காட்டி வந்து ஏமாத்தினாங்க அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து ஸோ இது பயங்கரமான காலேஜா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணேன். அவன் பாடினானா படித்த உடனே 10,000 சம்பளம் அப்படின்னு, ஃபாரினில் வேலை அப்படின்னாங்களா? அந்த மாதிரிதான். சூப்பர் சூப்பர். பட் ஆனா கண்டிப்பா ஐ திங்க் இப்ப ராஜலட்சுமி காலேஜ் வந்து ஐ திங்க் தமிழ்நாட்டுல கண்டிப்பா டாப் 10ல இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஆர்இசின்னு சொன்னா இப்ப எல்லாருக்கும் தெரியுது. நம்ம சொன்னப்ப என்ன ஆர்இசி சென்னையிலயா அப்படின்னு இருப்பாங்க. ஆர்இசியா அப்படின்றாங்க. சரி சூப்பர். அந்த 4 வருஷத்துல லைக் ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட் காலேஜ்ல அப்படின்னா என்ன? ப்ராஜெக்ட்னு சொல்லிடாத, அதுல சப்ஜெக்டா மதிக்கூடாது. சப்ஜெக்ட் ஐ திங்க் எனி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கும். ஸோ எஸ்பெஷலி எனக்கு அந்த நம்ம லேப்ல பண்ற கோடிங், ப்ரோக்ராமிங். ஸோ ஐ திங்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐ வுட் சே எனி ப்ரோக்ராமிங் கோர்ஸ் லைக் நமக்கு என்ன சி இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர்ல. ஸோ ஐ வுட் சே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் மை ஃபேவரட். சப்ஜெக்ட் பேர்லாம் வந்து போச்சு நம்ம என்னென்ன படிச்சோன்னு. ஐ திங்க் எல்லா பசங்களுக்கும் ஒரு டெம்ப்ளேட்டான ஆன்சர்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராமிங் நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் ஓகே சூப்பர், டிபிக்கல் சாய்ஸ். ஒரு டீச்சர், ஒரு ஸ்டாஃப், ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், லெக்சரர், whatever, ரொம்ப ஃபேவரட்டான மெமரபிளான ஸ்டாஃப் அப்படின்னா யார் சொல்லுவா? எனக்கு சொர்ணசாந்தி மேம் அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஷீ இஸ் வெரி வெரி நைஸ், லைக் கைண்ட் ஹார்ட்டட். ஐ திங்க் அவங்க நிறைய பேருக்கு நம்ம கிளாஸ்ல அவங்க ஃபேவரட்டா இருப்பாங்க. கண்டிப்பா. ஐ திங்க் நம்ம அவங்க வெட்டிங் நம்ம போனோமோ, நம்ம எல்லாரும் போனோம்ல. ஒரு ஸ்டாஃப் அவங்க பசங்களை இன்வைட் பண்றாங்கன்னா அது ஒரு பெரிய இதுதான். ஸோ தேங்க்யூ மேம் ஃபார் இன்வைட்டிங் அஸ். And also Benedict sir, அவர் மறக்க முடியாது. He is a quirky person, like he's very peculiar இருப்பாரு அவரு. So அவரு, I mean I wouldn't say favorite, but he is a nice person. சூப்பர் சூப்பர். ஓகே, காலேஜ் பத்தி பேசணும், அதை பத்தி திரும்ப வருவோம், நம்ம இன்னொரு ரவுண்ட் வருவோம், நிறைய விஷயம் பேச இருக்கு. ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், அவ கேர்ள்ஸ் ஹாஸ்டல், அபி வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பத்தி சொன்னா. பாய்ஸ் ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 4 வருஷம் இருந்தியா, 3 வருஷம் இருந்தியா? ஐ திங்க் 3 வருஷமா 2 வருஷம், ஆக்சுவலி டெக்னிக்கலி 3 வருஷம் சொல்லலாம். பட் ஐ திங்க் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஹாஃப்ல வெளியில போயிட்டோன்னு நினைக்கிறேன், வெளியில வந்துட்டோன்னு நினைக்கிறேன். 2.5 years ஹாஸ்டல்ல இருந்தேன். சூப்பர். ஓகே, அதுல வந்து ராகிங் பத்தி ஸ்டார்ட் பண்ணலாமே. எப்படி இருந்துச்சு பசங்க ராகிங்? ஸோ எனக்கு ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸ்லாம் ஞாபகம் இல்லை. பட் ஐ திங்க் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஐ திங்க் ஐ ரிமெம்பர் லைக் ஸோ சீனியர்ஸ் எல்லாம் ஸோ லைக் அங்கே ஃப்ளோர்ஸ் ஐ திங்க் 4 or 5 ஃப்ளோர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பாய்ஸ் ஹாஸ்டலில். ஸோ சீனியர்ஸ் எல்லாம் மேலே ஃப்ளோர்ஸில் இருப்பாங்க, 3rd and 4th. லைக் ஃபர்ஸ்ட் இயர் எப்பயுமே வந்து கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நியூ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் நைட்டு ஐ டோன்ட் நோ லேட் ஆனதுக்கப்புறம் ஸோ எங்களெல்லாம் வந்து அவங்க ரூம்ஸ்க்கு வர சொன்னாங்க, வேலை மாடிக்கு. ஸோ வர சொல்லி அண்ட் தென் எனக்கு என்னென்ன பண்ணலாம் ஞாபகம் இல்லை. ஐ திங்க் ரொம்ப சொல்ல முடியாத மாதிரிலாம் எதுவும் பண்ணல, பட் லைக் ஜஸ்ட் ஜாலியாக ஃபன்னாக தான் பண்ணாங்க. ஓகே, ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஞாபகம் இல்லை, பட் நத்திங் தப்பாலாம் எதுவும் பண்ணல. ஓகே, இப்போ கேட்டியா இது என்ன ரேவி, இது என்ன பண்பாடு, இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னியா? வா சாம்பு மாவனே ராகிங் பண்ணு. ஓகே ஓகே, ஒரு பெஸ்ட் மூமெண்ட் அகைன் ஹாஸ்டல் லைஃப்ல ஒரு பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா என்ன? ஹாஸ்டல் ஆக்சுவலாக செம ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ ஹாஸ்டலில் பெஸ்ட் மூமெண்ட்னு என்னன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரான்னு ஞாபகம் எனக்கு. ஸோ ஐ மீன் நிறைய வாட்டி கிளாஸ் பங்க் பண்ணிட்டு ரூமில் இருப்போம். ஸோ ஏதாவது அன்னைக்கு போக பிடிக்கலன்னா ஸோ
எதர் லஞ்சுக்கு வருவோம், சாப்பிட வருவோம்ல, சாப்பிட்டுட்டு அங்க ஹாஸ்டல் ரூமுக்கு போயிட்டு அப்படியே லாக் பண்ணிடுவோம். வெளியில ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லாக் பண்ணிட்டு போயிடும். ஓ ஸோ நாங்க உள்ள இருக்கோம்னு சொல்லி வெளியில யாருக்கும் தெரியாது. ஸோ ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ என்னோட நான் ஃபர்ஸ்ட் இயர் இருந்த ரூம் வந்து ஒரு நல்ல பெரிய டாம் ரூம், லைக் ஒரு 7 மெம்பர்ஸ். ம். ஸோ அதில் என் கூட ஜவஹர்னு சொல்லி ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து ஐ திங்க் ட்ரிபிள் நினைக்கிறேன். ஸோ அவனை நிறைய கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். அவன் ஃபோன் வந்து ரொம்ப லவுடா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த அந்த பழைய அந்த லைன் நோக்கி ஒரு மாதிரி அந்த லைன்ஸ் போன ஒரு மாதிரி இந்த 500 ருபீஸ் போன அந்த மாதிரி ஒரு அந்த ஃபோன் வச்சிருப்பான். வடகரி படத்துல சவுண்ட் வரும் ஆமா. தெரியுமா? ஸோ நல்ல செம்ம லவுடா இருக்கும். டன் ஸோ டடடன் டன் 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 டன். ஸோ அன்னைக்கு வந்து நாங்க ஒரு 2-3 பேர் கட் அடிச்சுட்டு நாங்க ரூம்ல இருந்தோம், தூங்கிட்டு இருந்தோம். ஐ மீன் அங்க ரொம்ப சைலண்டா இருந்தோம். எப்பயுமே வார்டன் வந்து ஸோ எல்லாரும் ஒரு ரவுண்ட்ஸ் போவாரு. எல்லாரும் ஒழுங்கா லாக் பண்ணிட்டு போயிட்டாங்களா, இல்ல எவனாவது கட் அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி ரொம்ப சைலண்டா நாங்க மூச்சு விடாம இருக்கோம். அந்த டைம்ல வார்டன் போகும்போது அவன் ஃபோன் அடிச்சிச்சு செமையா. ஸோ வார்டன் வந்து ஐ மீன் அவரு பெருசா சந்தேகப்படல. பட் ஆனா சாயங்காலம் வந்து அவன் செம்ம அடி வாங்கினான். டேய் ஃபோன் ஐயோ. சைடுல கட் அடிச்சிட்டு கூட ஃபோன் வச்சுட்டு போய் மாட்டி விட பாக்குறேன் சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த கட்டடிக்கிற டைம்ல நம்ம கிளாஸ்ல யாராவது ப்ராக்ஸி போட ஆள் இருந்தாங்களா இல்ல எப்படி நடந்துச்சு? அது எப்படி நடந்தது எனக்கு தெரியல ஆக்சுவலி. அது லீவு தான் இருக்கும். ஈவன் நானும் அது பண்ணிருக்கேன் நிறைய வாட்டி. ஓ லீவ் உள்ள போட்டுரும். இருக்கும், வெளில லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா ஈவினிங் அந்த பொண்ணுங்க வந்து ரூம் ஓபன் பண்ற வரைக்கும் உயிரே கையில இருக்காது. ஏன்னா திடீர்னு மறந்து அதுங்க எங்கேயாவது ஊருக்கு அதுங்களோடயே போயிடும். சோ அந்த ப்ராப்ளம் இருக்கு. அது அந்த மாதிரி பண்ணிருக்கோம். ஸோ அப்புறம் நிறைய வார்டனை ரேக் பண்ற விஷயம்லாம் நிறைய நடக்கும். ஸோ ஆக்சுவலா அங்க எப்போ செம ஃபன்னா இருக்கும்னா கரண்ட் போகும். கரண்ட் போனா வந்து எல்லாம் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தி எல்லாத்தையும் சவுண்ட் போட்டு உடைச்சு ஒரு வாட்டி வந்து ஐ திங்க் ராகுலுக்குலாம் அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் இன்னும் நல்லா சொல்லலாம். ஸோ அவனுக்கு இன்னும் நிறைய ரேக் பண்ணிருக்காங்க வார்டனை. ஸோ அவனுக்கு வந்து பட்டாசெல்லாம் கொளுத்தி போட்டு ஐ மீன் யாருமே கண்டுபிடிக்க முடியல. வார்டன் வந்து கேட்டாரு வந்து முடிச்சதுக்கு அப்புறம். பட் யாருமே எதுவுமே பட்டாசு பால் அப்படின்னீங்களா? ஸோ அவரோட ரூம் முன்னாடியே வந்து பட்டாசு கொளுத்தி போட்டாங்க அந்த மாதிரி. ஸோ கரண்ட் கட் ஆனப்போ இந்த மாதிரி ஃபன்னி ஸ்டோரிஸ்லாம் நடக்கும். ஓகே. கண்டிப்பா ஐ திங்க் காலேஜ் லைஃப்ல வந்து ஹாஸ்டல் வந்து கண்டிப்பா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. பட் நான் கேட்ட வரைக்கும் வந்து எல்லாரும் கண்டிப்பா ஹாஸ்டல் லைஃப் வந்து ஃபன்னான லைஃப் அப்படின்னு தான். ஐ திங்க் இன்னும் ஒன் மோர் ஸ்டோரி என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்தப்போ ஸோ அப்போ வந்து இங்க வெளியில போனோம்னா லைக் ஐ திங்க் வீக்லி ஒன்ஸ் ஏதோ சாட்டர்டே ஈவினிங் ஏதோ 6 o'clock அந்த மாதிரி தான் டைம்டு. அதாவது நீ பாஸ் வாங்கிட்டு தான் வெளியில போகணும். ஸோ அது ஏதோ ரொம்ப டைம்டான பாஸ். ஐ மீன் அது என்ன பண்ணுவாங்கன்னா ஐ திங்க் பூனமல்லி தான் நமக்கு பக்கத்துல இருக்கிறதுல அங்க போய் தான் வாங்கிட்டு வருது. அதெல்லாம் பண்ணணும். பட் ஆனால் டெய்லி சும்மா நான் வெளியில போக முடியாது. ஆனால் அங்கே ஹாஸ்டல் ஃபுட் ரொம்ப கொடூரமா இருக்கும். ஸோ நான் நைட் வந்து ஐ திங்க் நான்வெஜ் ரொம்ப கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வீக்லி ஒன்ஸ் எக் ஏதோ இருக்கு, அவ்வளோதான். நான்வெஜ்ஜே கிடையாது. ஸோ அதனால எல்லாரும் நைட்டு நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு என்னன்னா அங்க அப்போ வந்து ஃபென்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. நைட் எல்லாம் இருட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபென்ஸை தாண்டி அந்த ஹைவேல போயிட்டு ஆக்சுவலா சில நேரம் நடந்து போவோம், சில நேரம் பஸ் பிடிச்சு பக்கத்துல தாபால எல்லாம் போய் சாப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். செக்யூரிட்டி கண்ணில் படாம வெளியில ஐ திங்க் காடு மாதிரிலாம் இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் போய் அந்த ரோட்டுக்கு ஹைவேல போயிட்டு அதுக்கப்புறம் போய் தாபால எல்லாம் சாப்பிட்டு அங்க ஒரு கூரை கடை இருக்கும். நல்ல ஞாபகம் இருக்கு. காலையில போய் அது என்ட்ரன்ஸ்ல வெளியில. ஸோ அது ஃபைனல் இயர் அப்பெல்லாம் டெய்லி ஐ திங்க் அங்க உள்ள சாப்பிட்டு தான் எல்லாம் ஐ மீன் பஸ்ல வராதப்போ டே ஸ்காலர்ஸ் எல்லாம் அங்க வந்து சாப்பிட்டு தான். சூப்பர் சூப்பர். ஒரு ஒர்ஸ்ட் மெமரி வச்ச இந்த டாபிக் முடிச்சலாமே. ஹாஸ்டல்ல இருந்துச்சா இதுக்கு ஹாஸ்டல்ல இருக்கமே அப்படின்னு. worst memory I think worst memory அப்படின்னு எனக்கு எப்படி சொல்ல தெரியல. பட் ஐ திங்க் வெளியில இருக்க ஃப்ரீடம் மிஸ் பண்ணுவோம் ஆப்வியஸ்லி. ஸோ கண்டிப்பா ஃபுட் மிஸ் பண்ணுவோம், லைக் ஃபேமிலி மிஸ் பண்ணுவோம். அங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பட் ஸ்டில் ஏதோ சம்திங் மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் டிவி ஆக்சுவலி ஐ திங்க் லேப்டாப்ஸ் லேட்டர் இயர்ஸ் லேப்டாப்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணாங்க. பட் அப்போ கூட இன்டர்நெட்லாம் எனக்கு தெரிஞ்சு இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் மூவிஸ் எல்லாம் ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி இல்லை சிடிஸ் அந்த மாதிரி போட்டு தான் மூவிஸ் பார்க்கணும். லைக் யூ நாட் ஸ்ட்ரீம் ஆர் எனிதிங். ஸோ ஐ திங்க் கிரிக்கெட்லாம் வந்துட்டு கீழே காமன் டிவியில வச்சு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ஃப்ரீடம் இல்லை. பட் ஐ திங்க் இந்த ஸ்டோரி நான் ஞாபகம் இருக்கு. ஸோ கிரிக்கெட் டிவி சொல்லும்போது யுவராஜ் சிங் 6 6 அடிச்சது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து கீழே உட்காந்து அந்த வேர்ல்ட் கப்ல செகண்ட் இயரா தேர்ட் இயரா 2007 செகண்ட் இயரா தான் இருக்கும். குட் சூப்பர். ஸோ ஓவராலா ஃபன்னா தான் இருந்திருக்கு ஹாஸ்டல் லைஃப். கண்டிப்பா நீ சொல்றது பார்த்தா ஓவராலா இட் வாஸ் வெரி ஐ மீன் நிறைய ஹாப்பி மெமரிஸ் தான் இருந்திருக்கு.
ஓகே குட்